நம்மோடு பேசுகிற நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எலியா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை, அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். இந்த வார்த்தைகளை எலியா சொல்லும் பொழுது ஒரு பலிபீட தண்டையிலே அவன் நின்று கொண்டு சொன்னான். கர்மேல் என்று சொல்லப்பட்ட ஒரு மலையின் மீது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள். அந்த தேசத்திலே பாகால் என்ற விக்கிரகத்துக்கும் இன்னும் மற்ற விக்கிரகங்களுக்கும் வழிபாடு செய்து கொண்டிருந்த நாட்கள். அந்த விக்கிரகங்களுக்கு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிற அநேகர் இருந்தார்கள். அந்த விக்கிரகங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து அவரை உயர்த்தி அவரை வழிபட்டவர்தான் எலியா தீர்க்கதரிசி. இந்த மலையின் மீது அவர் நின்று கொண்டு சொல்லுகிறார், நீங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள், நீங்கள் காளையை வெட்டி அதன் மீது பலி செலுத்தி உங்கள் தேவனை உங்கள் தேவர்களை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். நானும் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறேன், நானும் என் தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். அக்கினியினால் பதில் கொடுக்கும் தெய்வமே தெய்வம் என்று அவர் சவால் விட்டு சொன்னார். அருமையானவர்களே, இந்த ஜனங்களும் ஒத்துக்கொண்டார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? அந்த பாகால் என்ற விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருந்த 880 தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் இருந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களை அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ளே நடத்தின ஆகாப் ராஜா இருந்தான். ஒரு பக்கம் அவர்கள் பலிபீடம் கட்டி தங்கள் தெய்வர்களை கூப்பிட்டார்கள், ஒரு பதிலும் வரவில்லை. அதற்கு பிற்பாடு தீர்க்கதரிசியாகிய எலியா கர்த்தராகிய தேவனை, வானத்தையும் பூமியும் படைத்த சகல அதிகாரம் உள்ள சகலத்தை படைத்த தேவனை அவன் கூப்பிட்டான். கர்த்தாவே, தேவனே, எனக்கு பதில் கொடும், எனக்கு பதில் கொடும் என்று அவன் கூப்பிடும் பொழுது அக்கினி இறங்கி வந்து அவனுடைய பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்ட அனைத்தையும் அது பட்சித்தது என்று அந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். பலிபீடம் என்று சொல்லும் பொழுது தேவனை சந்திக்கிற ஒரு இடம், தேவனோடு ஐக்கியப்படுகிற ஒரு இடம், தேவனோடு உறவு கொள்ளுகிற இடம். அந்த நாட்களிலே அவர்கள் பலிபீடம் ஒன்றை கட்டி அதன் மீது ஏதோ ஒரு மிருகத்தை அவர்கள் பலி கொடுத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள, அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும்படியாக கூப்பிடுவார்கள். ஆனால் இந்த நாட்களிலே நாம் அப்படி செய்வதில்லை. ஆனால் தேவனோடு நாம் ஐக்கியப்படுகிற, தேவனை சந்திக்க வருகிற நேரமெல்லாம் அங்கே ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது. தேவனை சந்திக்கிற இடம்தான் பலிபீடம். இன்றைக்கு இந்த வசனங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனை சந்திக்க வந்திருக்கிறீர்கள். இதுவும் ஒரு பலிபீடத்தின் நேரம்தான். ஆனால் எலியா சொன்னது போல அக்கினியினால் பதில் கொடுக்கும் தேவனே தேவன் என்று சொன்னார். அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவன், அவர் பேசுகிறவர். அவருக்கு கண்கள் இருக்கிறது, அவர் பார்க்கிறார். அவருக்கு வாய் இருக்கிறது, அவர் பேசுகிறார். அவருக்கு காதுகள் இருக்கின்றன, அவர் கேட்கிறார். கைகள் இருக்கிறது, நம்மை தொடுகிறார். கால்கள் இருக்கிறது, அவர் நடக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். அக்கினி என்று சொல்லும் பொழுது அக்கினியை பார்க்க முடியும், அக்கினியின் அந்த வெப்பத்தை உணர முடியும், அக்கினிக்குள்ளே வருகிற அந்த சத்தத்தை கேட்க முடியும், அக்கினியிலே இருக்கிற அந்த வலிமையை அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்படிதான் தேவன் நம்மோடு இடைப்படும் பொழுது, நம்மோடு நெருங்கி வரும் பொழுது, அவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது அவரை நாம் தரிசிக்க முடியும், அவருடைய சத்தத்தை கேட்க முடியும்.
அவரை உணர முடியும், அவருடைய அன்பினால் நிரம்ப முடியும். அக்கினியிலே ஒரு வல்லமை இருக்கிறது, அதுதான் தேவனுக்குள்ளே இருக்கிற அக்கினி தழல் போன்ற அன்பு. அதை நாம் உணர முடியும். அப்படிதான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் உண்மையான பலிபீடம். நாம் பலிபீடத்தை உண்டாக்கி தேவனை சந்திக்க போகிறேன் என்று சொல்லி ஒன்றுமே உணரவில்லை, ஒன்றுமே கேட்கவில்லை, ஒன்றுமே நடக்கவில்லை என்றால் அது மெய்யான பலிபீடம் இல்லை. அங்கே இறங்கி வருவது தேவ சமூகத்திலிருந்து வருகிற உத்தரவு அல்ல. பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் பாகாலை வழிபட்டவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அதை கற்களை எடுத்து கட்டினார்கள். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்கள் கட்டின பலிபீடத்தின் மீது பதில் வரவில்லை, அக்கினி இறங்கவில்லை, உத்தரவு வரவில்லை. அப்படி என்றால் அந்த பலிபீடம் எப்படிப்பட்ட பலிபீடமா இருந்தது? கற்களினால் உருவாக்கப்பட்ட பலிபீடம். அந்த நாட்களில் கற்களை எடுத்து பலிபீடம் உண்டாக்கினால் அதிலே பலவிதமான சொரூபங்களை சிற்பித்துத்தான் அந்த பலிபீடத்தை கட்டுவார்கள். கர்த்தருக்கோ அது பிரியமில்லாத காரியமாய் இருக்கிறது. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த சகல அதிகாரமுள்ள சகல வல்லமை உள்ள நம்முடைய தேவனுக்கு ஒரு சொரூபம் அவசியமில்லை. ஒரு சொரூபத்துக்குள்ளே அவரை அடக்க முடியாது, ஒரு படத்துக்குள்ளே அவரை நிறுத்த முடியாது. அவர் எல்லாவற்றுக்கும் பெரியவர், எல்லாவற்றையும் தாண்டினவர். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொல்லுகிறவர். இவர்கள் கல்லினால் இணைத்து ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணினார்கள். எலியா அவர்களை பார்த்து சொன்னான், அங்கே நீங்கள் நெருப்பு போட வேண்டாம், அது பரலோகத்திலிருந்து வரட்டும். ஏன் அப்படி சொன்னார்? அருமையானவர்களே, அந்த பாகாலை வழிபட்டவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய பலிபீடத்தின் கீழ் ஒரு குழியை வெட்டி அதிலே அக்கினி தழல்களை வைத்து அதை விசிறும் பொழுது அது பற்றி எரியும். இப்படியாக ஜனங்களுக்கு முன்பாக அக்கினி எரிவது போல காட்டுவார்கள். அதை அறிந்த எலியா சொல்லுகிறான், நீங்கள் அக்கினி போட வேண்டாம், அந்த பலிபீடத்திலே உண்மையான அக்கினி இல்லை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது, தேவ பக்தியின் வேஷத்தை சிலர் தரித்து கொண்டு அதுடைய வல்லமையை அநேகர் நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அது உண்மையான பலிபீடம் அல்ல. அதற்கு பிற்பாடு தங்களுடைய தேவர்களின் நாமங்களை சொல்லி சொல்லி கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஒரு பதிலும் வரவில்லை. வானத்தின் கீழே மனுஷர்களின் நடுவிலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை, வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. எனவேதான் அவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுதெல்லாம், தேவனிடத்திலே கிட்டி சேரும் பொழுதெல்லாம் இயேசுவின் நாமம் என்று நாம் கேட்கிறோம் அல்லவா? இயேசுவின் நாமத்திலே பதில் வரும், இயேசுவின் நாமத்திலே உத்தரவு வரும், இயேசுவின் நாமத்திலே அக்கினி இறங்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பலிபீடத்திலேயோ ஒரு உத்தரவும் வரவில்லை, ஒரு பதிலும் வரவில்லை. அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? குதித்து சாடி அந்த பலிபீடத்தை சுற்றி சுற்றி அவர்கள் கூக்குரலிட்டு சத்தமிட்டு இந்த காரியங்களெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியாவது நம்முடைய சத்தம் கேட்கப்படுமோ? குதிப்பதும் சாடுவதும் அதுவும் போதாதென்று தங்களுடைய சரீரங்களை ரத்தம் வடிய கீறி கொண்டார்கள். அப்படியாவது நமக்கு பதில் வருமோ? குதிப்பதிலும் சாடுவதிலும் சரீரத்தை காயப்படுத்துகிற காரியங்களின் மூலமாக நாம் தேவனை அண்டிக் கொள்ள முடியாது. அருமையானவர்களே, வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய சரீரங்களை கிழிப்பதை ஆண்டவர் விரும்புவதில்லை. நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும் என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் நமக்கு சொல்லுகிறதல்லவா? சரீரங்களை கிழித்தல்ல, சரீரங்களை அர்ப்பணம் செய்து
ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது, இன்னும் சற்று சமயம் தாண்டி போகும் பொழுது அவர்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை, அதாவது சன்னதம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் சன்னதம் சொல்ல ஆரம்பித்தார்கள் என்றால் அது நடக்க போகிற காரியங்கள். ஏதோ அறிந்தது போல இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் பதில் ஒன்றுமே வரவில்லை. விக்கிரக ஆராதனை, இன்னும் பில்லிசூனிய காரியங்களை தேடி செல்வது, விச் கிராஃப்ட் தேடி செல்வது, இப்படிப்பட்ட காரியங்களை தேடி செல்லும் பொழுது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்றெல்லாம் சன்னதம் சொல்லுகிற வார்த்தைகள் உண்டாகலாம். அது தேவனுக்கேற்ற பலிபீடம் இல்லை. தேவனுடைய அக்கினி அங்கு இறங்கி வருவது இல்லை. அருமையானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தார்கள். ஒரு சத்தமும் வரவில்லை, ஒரு பதிலும் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக எலியா தன்னுடைய பலிபீடத்தை கட்டினான். அவன் எப்படி கட்டினான் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவன் முதலாவது சொல்லுகிறார், என் கிட்டே வாருங்கள். ஏனென்றால் பூமிக்கடியிலே ஒரு குழி வெட்டி அக்கினி தழல்களை வைத்து நான் அக்கினி எழுப்புகிற மனுஷன் அல்ல. வானத்திலிருந்து அந்த அக்கினி வரட்டும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த அக்கினி வரும் என்ற தைரியத்தோடு அவர் சொல்லுகிறார், தூரமாய் நிற்க வேண்டாம், என் கிட்டே வாருங்கள். என் கிட்டே வந்து நான் என்ன செய்கிறேன் என்பதை கவனித்து பாருங்கள், எந்த மாயமாலமும் இல்லை என்று சொல்லுகிறார். பவுலும் அப்படிதான் தைரியமாக சொன்னார். அப்போஸ்தலர் 24:6 நான் குற்றமற்ற மனசாட்சியோடு மனுஷனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நான் ஜீவிக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கூட இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது யோவான் 14:30 இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு வருகிறான், அவனுக்கோ என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார். தைரியம், குற்றமற்ற வாழ்க்கை, சுத்தமான மனசாட்சியோடு நாம் பலிபீடம் எழுப்பும் பொழுது, குற்றமற்ற மனசாட்சியோடு தேவனிடத்திலே போகும் பொழுது, அக்கிரம சிந்தை இல்லாமல் கர்த்தரிடத்திலே போகும் பொழுது, கர்த்தர் அந்த பலிபீடத்தை அங்கீகரித்து அவர் பதில் கொடுக்கிறார். அருமையானவர்களே, அவர் அந்த பலிபீடத்தை 12 கற்களினால் ஒன்று கூட்டி அந்த பலிபீடத்தை கட்டினார். ஏனென்றால் இஸ்ரவேல் குடும்பங்கள் 12, அவைகள் பிரிந்து 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 இருந்த நாட்கள், ஒற்றுமை இல்லாமல் இருந்த நாட்கள். அதற்கு அடையாளமாக அவர்களை இணைக்க வேண்டும் என்று அந்த 12 கற்களை அவர் இணைத்து பலிபீடம் கட்டினார். ஆமென். கருமையானவர்களே, தேவனோடும் மனுஷனோடும் இருக்கிற உறவு மிகவும் முக்கியம். சில நேரங்களிலே நாம் நினைக்கலாம், மனுஷனோடு எனக்கு என்ன உறவு இருக்கிறதோ இல்லையோ பரவாயில்லை, நான் சிலரை விரோதித்தாலும் வெறுத்தாலும் மனதிலே கசந்து கொண்டாலும் நான் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறேன், அது எனக்கு போதும் என்று சிலர் பெருமையாக சொல்லுகிறார்கள். நம்முடைய தேவன் விரும்புவது தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும், மனுஷரோடும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். தேவனோடும் நாம் இணைந்திருக்க வேண்டும், மனுஷரோடும் ஒற்றுமையாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த இடிந்து போன பலிபீடத்தை அவர் செப்பனிட்டார் என்று 31-32 நமக்கு சொல்லுகிறது. செப்பனிட்டார். உடைந்து போயிருந்தன, ஆனால் எல்லாவற்றையும் அவர் ரிப்பேர் செய்தார், செப்பனிட்டார். ஆமென். கருமையானவர்களே, கர்த்தருடைய பலிபீட தண்டையிலே நாம் வரும் பொழுது நமக்குள்ளே ஏதாவது குறைகள் இருக்கும் என்றால் அதை அறிக்கையிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேறொருவர் மீது ஏதாவது மனக்கசப்புகள் இருக்கும் என்றால் நீ முதலாவது அவர்களோடு போய் ஒப்புரவாகு, அதை ரிப்பேர் பண்ணிக்கொள். மற்றவர்களோடு நீ ஒப்புரவாகி கொண்டு நீ என்னிடத்திலே வா. நீ காணிக்கை கொடுத்தால் அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது உன் சகோதரனோடு ஏதாவது குறை இருக்கிறது என்று நீ உணர்ந்தால், உன் மீது யாருக்காவது குறை இருக்கிறது என்பதை நீ உணர்ந்தால் அவர்களோடு ஒப்புரவாகி பின்பு பலிபீட தண்டையிலே வா, பின்பு உன் காணிக்கையை கொடு என்றுதான் தேவன் பேசுகிறார். அந்த பலிபீடத்தின் மீது கர்த்தருடைய வல்லமை நிச்சயமாக
இறங்கும். ஆம், என கருமையானவர்களே, அந்த பலிபீடத்தை சுற்றி ஒரு ஆழமான வாய்க்காலையும் எலியா தோண்டினார். அந்த வாய்க்காலுக்குள்ளே 2 படி விதை, தானிய விதைகள் விதைக்க முடியும். அவ்வளவு ஆழமான வாய்க்கால். அந்த வாய்க்கால்களுக்குள்ளே அவர் வாய்க்காலை வெட்டினது மாத்திரமல்ல, அதன் மீதும் அதற்குள்ளேயும் அந்த பலிபீடத்தின் மீதும் தண்ணீரை ஊற்ற செய்தார். அந்த வாய்க்கால்களை வெட்டி ஏன் அப்படி செய்தார்? வாய்க்கால்கள் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை காட்டுகிறது. பேதுருவின் முதல் நிருபம் 1 அதிகாரம் 23ஆம் வசனம், வேத வசனம் தான் விதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆழமான அந்த வாய்க்கால்களுக்குள்ளே எப்படி 2 படி விதை கூட கொட்ட முடியுமோ, அதுபோல நம்முடைய இருதயமும் வேத வசனத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். வேத வசனத்துக்காக நம்முடைய இருதயம் ஆழமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆழமான வேத வசனத்தினால் நிரம்பின இருதயத்தோடு நாம் ஆண்டவரை அண்டிக் கொள்ளும் பொழுது அது தேவனுக்கேற்ற பலிபிடமாய் காணப்படுகிறது. அதன் மீது தண்ணீரை ஊற்றும்படியாய் அவர் கட்டளை கொடுத்தார். தண்ணீரை ஊற்றுவதற்கு முன்பாக விறகுகளை அடுக்கி வைக்க சொன்னார். விறகுகளை அடுக்கி வைப்பது என்றால் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவது. அதற்காக தான் வேதத்திலே தேவன் நமக்கு சில உபதேசங்களை கொடுத்திருக்கிறார், சில ஒழுங்குமுறைகளை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எதுவென்றாலும் என்னால் செய்ய முடியும், ஆனால் எல்லாம் தகுதியானவைகள் அல்ல. இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவிக்க என்னை யாரும் கேட்க முடியாது, அது என்னுடைய இஷ்டம் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் உண்டு. பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, ஆனால் எல்லாமே தகுதியானவைகள் அல்ல. அருமையானவர்களே, ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அங்கே சபைக்கு ஒரு ஒழுங்கு கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் ஐக்கியமாய் அப்போஸ்தலரோடு ஐக்கியப்பட்டிருந்தார்கள், அவருடைய உபதேசங்களை பெற்றுக்கொண்டிருந்தார்கள், ஜெபத்திலே தரித்து கொண்டிருந்தார்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த ராபோஜனம் என்று சொல்லப்படுகிற அப்பம் பிடுதல் ஆகிய அந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருந்தார்கள். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்கு. அதன் மூலமாக தான் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வந்தார், அவருடைய ஜெபங்களை ஏற்றுக்கொண்டார். அப்படியாக அவன் அந்த கட்டைகளை ஒழுங்காக அடுக்கி வைத்து காளையை அவன் அதன் மேல் துண்டித்து வைத்தான். ஒரு காளையை துண்டிக்கும் பொழுது அதோடைய அடையாளங்கள் நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. அது ஆணா பெண்ணா, பெரிய காளையா சிறியதா, அது கருப்பாக இருந்ததா வெண்மையாக இருந்ததா, ஒன்றுமே இல்லாமல் அதோடைய அடையாளம் எல்லாம் அது இழந்து போவது போல கர்த்தருடைய பலிபீடம் என்று சொன்னால் தேவனை நாம் அணுகி வரும் பொழுது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்படிதான் சொல்லுகிறார், நான் அல்ல, இயேசு கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அருமையானவர்களே, இந்த பலிபீடத்தின் மீது அவன் தண்ணீரை ஊற்ற சொன்னான். 1 முறை ஊற்றினார்கள், 2 முறை ஊற்றினார்கள், 3 முறை ஊற்றினார்கள். தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை அது அடையாளம் காட்டுகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அந்த அபிஷேகத்தினால் நிரம்பி நாம் தேவனை அணுகும் பொழுது கர்த்தருடைய அக்கினி அங்கே இறங்கும். அந்த அபிஷேகத்திலே 3 அளவுகள் இருக்கிறது. முதலாவது, நம்மை இயேசுவிடத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் கிரியை செய்கிற ஒரு அபிஷேகம், நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற ஒரு அபிஷேகம். அது போதாது, 2வது முறையும் ஊற்றினார்கள். அந்த அபிஷேகம் ஆத்தும தாகத்தை உண்டு பண்ணுகிற அபிஷேகம், அநேகருக்காக ஜெபிக்க வைக்கிற அபிஷேகம், இயேசுவிடத்தில் அநேகர் வர வேண்டும் என்று ஆசிக்கிற ஒரு அபிஷேகம். இன்னும் 3ஆம் முறையும் அந்த தண்ணீரை ஊற்ற சொன்னான். அது ராஜாக்களுடைய அபிஷேகம், கர்த்தருடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிற அபிஷேகம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தோடு அந்த பலிபீடத்தை அவன் எழுப்பினான். அப்பொழுது என்ன நடந்தது?
வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அவனுடைய பலியை அங்கீகரித்தார் தேவன். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்று பெரிய சத்தமிட்டு தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். பலிபீடம் தேவனை சந்திக்கிற இடம். நம்முடைய பலிபீடம் அப்படியாக தான் இருக்க வேண்டும். நம்முடைய பலிபீடத்தை நாம் உண்மையாக கட்டி எழுப்பும் பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார். இதோ பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிகிறது என்று இயேசு சொன்னார் அல்லவா? அவர் நம்மை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அபிஷேகம் பண்ணுகிறவர். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலே அணுகி கிட்டி சேரும் பொழுது நாம் பலிபீடத்தை எழுப்பி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான பலிபீடமாக அது இருக்கட்டும். நம் மண்டையிலே யார் வந்தாலும் எந்த ஒரு மாயமாலம் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவன் அங்கீகரிக்கிற பலிபீடம். தேவனோடும் மனுஷனோடும் ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை. எந்த மன கசப்புகள் இல்லாமல், இருதயத்திலே யாரோடும் எந்த கசப்பு வைராக்கியம் வைக்காமல், பழிவாங்கிற எண்ணங்கள் இல்லாமல் செப்பனிடப்பட்ட ஒரு பலிபீடம் நம்முடைய பலிபீடமாக, நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். நம்முடைய பலிபீடத்தின் மீது ஒழுங்கான கட்டைகள் அடுக்கி வைத்தது போல ஒழுங்கான கர்த்தருக்கு பிரியமான உபதேசங்கள் வழியாய் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய பலிபீடத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். காளையை துண்டித்தது போல நான் அல்ல, என் அடையாளம் அல்ல, நான் எவ்வளவு பெரியவன் என்பது அல்ல, கிறிஸ்துவே என்னுடைய அடையாளம். அப்படியாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பலிபீடத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். வசனம் நம்மை நிரப்பி இருக்கும் பொழுது, அந்த நிரம்பின இருதயத்தோடு தேவனிடத்திலே வரும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனிடத்திலிருந்து இன்றைக்கு பதில் வரும்படியாக, கர்த்தர் அக்கினியினால் உங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். தானியேல் ஒரு தரிசனத்தை கண்டார். அக்கினிமயமான சிங்காசனத்திலே ஒரு அக்கினிமயமானவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் முதல் அதிகாரத்திலே அப்படிதான் சொல்லுகிறார். அக்கினிமயமான ஒரு தரிசனத்தை, சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருக்கவும் அவரை சுமந்து கொண்டிருக்கிற அந்த தேவ தூதர்கள் 4 ஜீவன்கள் நடுவிலே அக்கினி தழல்கள் எறிவதையும் அவர் பார்த்தார். அந்த சிங்காசனத்திலிருந்து, அப்படிப்பட்ட தேவனிடத்திலிருந்து அக்கினி போன்ற பதில் வரும். நீங்கள் அவரை தரிசிப்பீர்கள், அவரை உணர்வீர்கள். அவருடைய அன்பின் வல்லமை உங்களை நிரப்பும். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உரிமையோடு உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். அப்பா, எத்தனை முறை நாங்கள் உம்மோடு நெருங்கும்படியாய் வருகிறோம். ஆனால் எங்களுடைய பலிபீடங்கள் எப்படி இருக்கிறது, எங்களுடைய பலிபீடங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீர் உணர்த்தினதற்காக உமக்கு நன்றி. அப்பா, என் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லை, அக்கினி இறங்கவில்லை என்று யாராவது உணர்ந்து கொள்வார்கள் என்றால், தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்திலிருந்து, உம்முடைய சிங்காசனத்திலிருந்து உம்முடைய அக்கினி இறங்கி வரட்டும் அப்பா. அப்படிப்பட்ட ஜெபம், அப்படிப்பட்ட பலிபீடத்தை நாங்கள் எழுப்ப எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு விரோதமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீர் முற்றிலுமா எடுத்து போடுவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அநேகர் பல காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய ஜெபத்துக்கும் நீர் பதில் தருகிற தேவன் அப்பா. நீர் பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சாத்தானின் சூழ்ச்சிகளிலே சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குமாரன் அவர்களை விடுதலையாக்கும்படியாய், இயேசுவின் வல்லமை அவர்களை விடுதலையாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய அக்கினி இறங்கி அவருடைய எல்லா கட்டுகளையும் உடைத்து போடும்படியாய், எரித்து போடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வேண்டாத காரியங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி போடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, பசியோடு தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய வறுமை நீங்கட்டும் தகப்பனே.
அவருடைய வறுமை நீங்கட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ரோமத்திலே அப்பா பலவிதமான கொப்பள வியாதிகளோடு தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையினால் உம்முடைய அக்கினி இறங்கி அந்த புண்கள் ஆறும்படியாய் நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ரணகாயங்கள் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அநேக நாட்கள் நீங்கி போகாத தலைவேதனைகள் இயேசுவின் நாமத்திலே நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கேன்சர் கட்டியும் உம்முடைய அக்கினியினால் எரிந்து போகட்டும் அப்பா. உம்முடைய அக்கினி அதை சுட்டெரித்து போடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இப்போது இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே செயலிழந்து போன கைகள், செயலிழந்து போன கால்கள் இப்பொழுது எழுந்து செயல்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய அக்கினி எல்லா கட்டுகளும் உடைத்து போடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். மந்திரங்கள், சூனியங்கள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. அநேகருடைய ஆண்டவரே அவமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய குடும்பங்களை பாதித்து அது நிமித்தமாய் துக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய அக்கினி இறங்கட்டும். தேவனை தொழுது கொள்கிறவர்களுக்கும் தொழுது கொள்ளாதவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அக்கினியின் பதிலாக நீர் ஆண்டவரை பதில் கொடுத்து காட்டினீரே. உம்முடைய அக்கினி இறங்கி வரட்டும், உம்முடைய அக்கினி இறங்கி வரட்டும் அப்பா. ஜீவனுள்ள தேவனை வழிபடுகிறவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாழ்க்கையில ஏமாற்றங்கள், மற்றவர்கள் மூலமா ஏமாற்றங்களை அடைந்து அநேக காரியங்களிலே நஷ்டப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அக்கினி இறங்கி சகலத்தையும் மாற்றும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன் அப்பா. கர்த்தருடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.